குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ முகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று மாலை 6:21 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் இன்றிரவு 8:57 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் மாலை 6:21 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. மீன ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தினா என்ன? பிறந்த நாள். அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரும்போது சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கும். யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைனா என்ன, கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்கோ அவர்களெல்லாம் இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் மிக சிறப்பு. இன்னைக்கு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரே ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் இன்னைக்கு கொண்டு போங்க. அது கூட மஞ்சள் துணி வச்சு கொண்டு போங்க. மஞ்சள் துணி அது வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன? எல்லாருக்குமே பணப்பிரச்சனை, கல்யாணம் ஆகலைன்ற பிரச்சனை, பெண்ணுக்கு பிள்ளைக்கு ஆண் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35-36 வயசு ஆகியும் திருமணம் நடக்கல. அது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்ம பலன் அதிகம் இருக்கும். சில பேருக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் திருமணம் ஆகிறதுல தடை தாமதம் ஏற்படும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய சொல்லியிருக்க. அதெல்லாம் செய்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. செஞ்சா நல்லது. அதே மாதிரி குபேர சம்பத்துக்களை அள்ளித்தரும் விஷ்ணு காயத்ரி மந்திரம். இது தொழில் விருத்தி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொன்னால் நன்மை அப்படின்னு. இது எப்படி அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார்கள். துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி. அதனால இன்னைக்கு எல்லோரும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்குவது மிக சிறப்பு. அதே மாதிரி நம்ம வகுப்பு போடுறோன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம போடப்படும். சேர விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இப்போ குபேர சம்பத்துக்களை அள்ளித்தரும் விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பகவான் விஷ்ணுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நாம் ஜெபிப்பதன் மூலம் நாம் செய்யும் தொழில் விருத்தி அடையும், லாபம் பெருகும், வீட்டில் பணம் பற்றாக்குறையே இருக்காது.
இந்த உலகத்துல வாழும் ஜீவராசிகள் அனைத்தையும் காக்கும் கடவுளாக யார் இருக்கிறார்? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். யாரு? மகாவிஷ்ணு. பகவான் விஷ்ணு அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நாம் ஜெபிப்பதன் பலனாக நாம் செய்யும் தொழில் விருத்தி அடையும், லாபம் பெருகும், வீட்டில் பண பற்றாக்குறை நீங்கும், அதோடு வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அற்புதமான ஒரு சக்தி உண்டு. என்ன மந்திரம்? ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி அப்படின்றதுனாலையும் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனாலையும் இது மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்றேன். இதை செய்யுங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயாது. இந்த மந்திரத்தை முடிந்த அளவுக்கு சொல்லுங்க. 108 முறை சொன்னா ரொம்ப நல்லது, காலையில சாயந்தரம்ட்டு. அதே மாதிரி சரி, காலையில மட்டும் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல மாலை வேலையில சொல்லுங்க, இல்ல மனசுக்குள்ளேயே இதை மனனம் பண்ணாலும் நல்லது. சரிங்களா? அதே போல இந்த வகுப்பு போடப்படும் வெற்றிலை பிரசன்ன வகுப்பு. சரிங்களா? வெற்றிலை பிரசன்ன வகுப்பு. அதே போல அடுத்த வாரத்துல இருந்து லைவ்ல வரப்போற, அது இன்னும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல. லைவ்ல வரும்போது ஜாதக ரீதியாகவும் லைவ் போடுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்க லைவ்லயும் கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை. இந்த வெற்றிலை பிரசன்னம் ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை கத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நேர்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஆன்லைன் வகுப்பு போடுறதுக்கு இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பார்கள். மனசுல தன்னம்பிக்கை ஏற்படும். இன்றைய நாள் பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் தன வரவுகள் உண்டாக குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய செயல்பாட்டுல வேலையில இதுலெல்லாம் வேகம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பளித்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உறவினர் இடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு விலகும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்லாம் சாதகமாக அமைய. எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு சார்ந்த செயல்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் சிக்கல் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த விஷயத்திலையும் நல்ல சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் நிறைய விரயங்கள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். கால்நடை விஷயத்துல பொறுமையோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். விற்பனையாக இருந்தாலும் சரி,
அதன் மூலம் உங்களுக்கு வருவாய் வருவதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். தன வரவுகள் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோக ரீதியான வெளியூர் பயணம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் தேர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்திசையின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட கையாள வேண்டியது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நிறைய மாற்றமான சூழல் ஏற்படும். சொந்த பந்தங்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை 7ஆம் நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். புதிய நபர்களிடம் கருத்துக்களை சொல்லும் போது ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டும். திட்டமிட்ட சில வேலைகள் முடிவதில் கால தாமதம் ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். யார்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் நிதானமா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. வேலையில சிந்தித்து வேலை செய்யுங்க. ஜூலை இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைத்த சில விஷயங்கள் முடிவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வேலை சார்ந்த பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உறவினர்கள் வழியில எதிர்பார்த்திருந்த சில உதவிகள். இப்ப யாருக்கிட்டையாவது நீங்க கேட்டிருக்கீங்க, ஒரு உதவி வேணும், சொந்த பந்தத்திடம் கேட்டிருந்தால் இன்னைக்கு அது கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சுபகாரியம் சார்ந்த செயல்கள்ல அலைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். பழைய நினைவுகள் மூலம் உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் பக்தி வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறாமைகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் அகலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் ரீதியாக எதிர்பார்த்திருந்த உதவிகரம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களோட இருப்பவர்கள் உங்க கூடவே இருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல கூட சரி, அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கும். கதை, கட்டுரை, எழுத்துத்துறை, கற்பனையாக எழுதுகிறவர்கள்,
இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் ஏற்படும். அதனால தூக்கத்தை ஓரளவுக்கு கண்ணு முழிக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் நலம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக. மூலம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, விவசாய துறைகள்ல மேன்மை ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் இடத்தில் நம்பிக்கை மேம்படும். செயல்பாட்டுல இருந்து வந்த மந்த நிலை எல்லாம் விலகும். தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை எண் 3ஆம் எண் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான வேலையில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடமேற்கு திசை 2ஆம் எண் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்பாடு இருக்கட்டும். முயற்சியில சில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். சகோதர வழியில சில விரயங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் வந்து சேரும். வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சில ரொம்ப கவனம் தேவை. இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் செய்யுங்க. விட்டு கொடுத்தல் புரிதல் இன்னைக்கு இருக்கணும். அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெளியில செல்லும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமா இருங்க. புதியதா எதையும் செய்ய வேண்டாம். அதிசய மேற்கு திசை எண் 1ஆம் எண் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விலகினாலும் அந்த நெருக்கடி இருக்கும். ஏன்னா சந்திராசிரம நேரத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சில பிரச்சனையை கொடுக்க கவனமா இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை காட்டணும். மௌன விரதம் இருந்தா கூட பரவாயில்ல, நல்லதுதான். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.